நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அவர் என்னோட கணவர், அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. இந்த குழந்தையோட அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ். அந்த கோரிக்கையை தான் நான் வச்சிருக்கேன். அவரோட சேர்ந்து வாழணும், இந்த குழந்தைக்கு அவர் அப்பா. அதை தான் நான் கமிஷனர் சார் கிட்ட கோரிக்கை வச்சிருக்கேன். நடிகரும் சமையல் கலைஞருமான மாதம்பட்டி ரங்கராஜ் ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிசல்டாவை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதாக தகவல்கள் வெளியாகிய நிலையில் தன்னை ஏமாற்றிவிட்டதாக ஜாய் கிறிசல்டா அவர் மீது தற்போது காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் மாதம்பட்டியைச் சேர்ந்தவர் ரங்கராஜ். இவர் கடந்த 2019ஆம் ஆண்டு வெளியான மெஹந்தி சர்க்கஸ் படத்தின் மூலம் சினிமாவிலும் காலடி எடுத்து வைத்தார். அதைத் தொடர்ந்து பெண் குயின் உள்ளிட்ட சில படங்களில் நடித்தார். இருப்பினும் இவரை பிரபலமாக்கியது என்னமோ இவரது சமையல்தான். சினிமா மற்றும் அரசியல் பிரபலங்களின் வீட்டு விசேஷங்களில் பாரம்பரிய முறையில் பல ரெசிபிகளை செய்து அசத்தி மிகவும் பிரபலமடைந்தார். அதைத் தொடர்ந்து பிரபல தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நடுவராக இருந்து மேலும் புகழடைந்தார். மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஸ்ருதி என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். அவரது முதல் மனைவி ஸ்ருதி ஒரு வழக்கறிஞர். கடந்த சில காலமாகவே மாதம்பட்டி ரங்கராஜ் தனது மனைவியிடம் இருந்து பிரிய போவதாகவும் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா என்பவரை காதலித்து வருவதாகவும் பேசப்பட்டு வந்தது. ஜாய் கிறிசல்டா திரைப்பிரபலங்களுக்கு ஆடை வடிவமைப்பாளராக இருக்கிறார். இவர் பொன்மகள் வந்தால் திரைப்படத்தின் இயக்குனர் ஜே பெட்ரிக் என்பவரை 2018ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். பின் அவர்களிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் 2020இல் இவர்கள் பிரிவதாக அறிவித்தனர். இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக மாதம்பட்டி ரங்கராஜ் காஸ்டியூம் டிசைனரான ஜாய் கிறிசல்டாவை திருமணம் செய்து கொண்டார். இருவரும் மாலைகள் அணிந்திருக்கும் புகைப்படத்தை ஜாய் கிறிசல்டா தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட அது காட்டுத்தீ போல் இணையத்தில் பரவியது. இந்த அலை ஓய்வதற்குள் ஜாய் கிறிசல்டா தான் 6 மாத கர்ப்பமாக இருப்பதாகவும் அறிவித்து அடுத்த புகைப்படத்தை பதிவிட்டிருந்தார். இது பலருக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆனால் இது குறித்து மாதம்பட்டி ரங்கராஜோ அல்லது அவரது மனைவியோ ஏதும் எதிர்வினையாற்றாமல் மௌனம் காத்து வந்தனர். அதைத் தொடர்ந்து மாதம்பட்டி ரங்கராஜ் தனது முதல் மனைவி ஸ்ருதியுடன் பொது நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றிருந்தது பேசுபொருளாக மாறியது. இந்த நிலையில்தான் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாற்றிவிட்டதாக ஜாய் கிறிசல்டா சென்னை காவல் ஆணையரகத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் தனக்கு 2023ஆம் ஆண்டிலிருந்து மாதம்பட்டி ரங்கராஜை தெரியும் என்றும் இருவரும் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஒன்றாக சந்தித்திருக்கிறோம். அந்த சந்திப்புகளின் போது மாதம்பட்டி ரங்கராஜ் தனது முதல் மனைவி ஸ்ருதியிடமிருந்து சட்ட ரீதியாக பிரிந்துவிட்டதாகவும் தன்னை நன்கு புரிந்து கொள்ளும் ஒரு வாழ்க்கை துணையை தேடி வருவதாகவும் தெரிவித்தார். அப்போது நானும் எனது குடும்ப வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்கள் பற்றி அவரிடம் கூறினேன். அப்போது எனக்கு ஆறுதல் கூறிய மாதம்பட்டி ரங்கராஜ், நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன், நீ உடனடியாக விவாகரத்து நடவடிக்கைகளை தொடங்கு, அப்போதுதான் நாம் ஒன்றாக ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க முடியும் என்று கூறியதாக தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து கடந்த 2023ஆம் ஆண்டும் டிசம்பர் மாதத்தில் மாதம்பட்டி ரங்கராஜின் நண்பர்கள் மற்றும் ஊழியர்கள் முன்னிலையில் இருவரும் சென்னையில் உள்ள MRC நகரில் உள்ள திருவீதியம்மன் கோவிலில் திருமணம் செய்து கொண்டு எங்கள் புதிய வாழ்க்கையை தொடங்கினோம். அதைத் தொடர்ந்து மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை பல நிகழ்ச்சிகளுக்கு அழைத்துச் சென்று என்னை அவரது மனைவி என அங்கிருந்தவர்களுக்கு அறிமுகப்படுத்தியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அவரை நம்பிதான் நான் இந்த கல்யாணத்தை பண்ணினேன். ஆமா, கல்யாணத்தை பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 1.5 months there is no communication, no contact. ஸோ அதுக்காக தான் நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். சார் கிட்ட உள்ள கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். சார் will take care. அதைத் தொடர்ந்து நாங்கள் இருவரும் சென்னை திருவான்மையூரில் ஒரு பிளாட்டையும் வாடகைக்கு எடுத்து ஒன்றாக வசித்து வந்தோம். அப்போது நான் கர்ப்பமான 2 முறையும் மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை மிரட்டி கருக்கலைப்பு செய்ய கட்டாயப்படுத்தினார்.
அவருடன் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் நானும் எனது கருவை கலைத்தேன். அதைத் தொடர்ந்து ஏப்ரல் மாதத்தில் நான் மீண்டும் கர்ப்பமானேன். இந்த முறையும் அவர் என்னை கருக்கலைப்பு செய்யச் சொன்னார். ஆனால் அதை நான் உறுதியாக மறுத்துவிட்டேன். பல கருக்கலைப்புகள் என் ஆரோக்கியத்தை கெடுக்கும், என் வாழ்க்கைக்கே தீங்கு விளைவிக்கும் என்று நான் அவரிடம் சொன்னேன். இருப்பினும் அவர் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் குழந்தையை கருக்கலைப்பு செய்ய வேண்டும் என்று என்னை வலியுறுத்தினார். 2 பேரும் கல்யாணம் ஆகி இயர்ஸ் ஆகுது. ஸோ அபார்ட்மெண்ட்ல ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம். அது எல்லாருக்குமே தெரியும். எனக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் நான் வந்து அட்ரஸ் பண்றேன். ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்காருன்னு சொன்னாருங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்கிறேன்னு சொன்னாரு. ஒரு கட்டத்தில் குழந்தையை கருக்கலைப்பு செய்ய வேண்டும் என்று கோரி என்னை உடல் ரீதியாக தாக்க தொடங்கினார். அப்போது அவர் என்னை தாக்கியதில் எனது இடது காது குழாய் உடைந்தது. எனக்கும் பார்வை பிரச்சனைகள் ஏற்பட்டன. மேலும் எங்கள் சந்திப்புகள் மற்றும் எங்கள் சிறப்பு சந்தர்ப்பங்களின் அனைத்து புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இருந்த எனது ஐபோன் மற்றும் ஐபேடை உடைத்தார். அதன் பிறகு வீட்டிற்கு வருவதை கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்க்க தொடங்கினார். ஒரு நாள் அவர் வீட்டிற்கு வந்து உடைந்த செல்போனை சரி செய்து தருவதாக கூறி எடுத்துச் சென்றும் திருப்பித் தரவில்லை. பின்னர் நான் அவருடன் சண்டையிட்ட போது அவர் அதை திருப்பி அனுப்பினார். அந்த செல்போனை சரிபார்த்த போது எங்கள் சந்திப்பு மற்றும் எங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு சான்றாக என்னிடம் இருந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் உட்பட அனைத்து தரவுகளையும் அவர் நீக்கிவிட்டார் என்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தேன். இந்த நிலையில் சமீபத்தில் சில உண்மைகள் தனக்கு தெரிய வந்ததால் தங்கள் இருவரின் உறவு குறித்து வெளியே சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். மாதம்பட்டி ரங்கராஜ் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஜாய் கிறிசல்டா தனது குழந்தைக்கு நீதி கிடைக்க வேண்டுமென்று தான் போராடி வருவதாகவும் தனக்கு வேறு ஏதும் வேண்டாம், என் கணவர் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் என உறுதிபட கூறியிருக்கிறார். என்னோட கணவர், அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. இந்த குழந்தையோட அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ். அந்த கோரிக்கையை தான் நான் வச்சிருக்கேன். அவரோட சேர்ந்து வாழணும், இந்த குழந்தைக்கு அவர் அப்பா. அதை தான் நான் வந்து கமிஷனர் சார் கிட்ட கோரிக்கை. இதையடுத்து மாதம்பட்டி ரங்கராஜிடம் போலீசார் விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதுவரை தனது 2வது திருமணம் குறித்து வாய் திறக்காமல் மௌனம் காத்து வரும் மாதம்பட்டி ரங்கராஜ் இனியாவது இது பற்றி வாய் திறப்பாரா? உண்மை வெளியாகுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.